வீட்டுலயும் சொல்லிட்டான். இந்த ஜாதி இந்த மதம் இந்த தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளுக்கும் என் ரத்தத்தில் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான். கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்குவாங்கிறது அவங்க வென்றாவும் நாம் தமிழர் என் நெஞ்சில் கொடியிருக்கும். வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் திமுக என்னும் ஆலமரம் அது எங்கிருந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்தது வந்து இதில் எத்தனை பேர் நடிகர்கள் எதிர்த்து அவங்களால முடியாமல் பாதி பேர் காணாமலே போயிட்டாங்க, மீதி பேர் வந்து அரசியல் கட்சியே வேண்டான்ட்டு போயிட்டாங்க. இன்னும் சில பேர் தொடர்ந்து நான் எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் எதிர்த்தாலும் இந்த திமுக கட்சியோடைய நிலைப்பாடு வந்து எதிர்க்கிறவங்களை எல்லாத்தையும் தன்னோட வசைப்படுத்திக்கும், தன்னுடன் வசப்படுத்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு கட்சி கிடையாது. அது வந்து ஒரு பெரிய நீளமான ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஆலமரத்தினோட கிளையை வெட்டுறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சாங்க, அந்த எந்தெந்த நடிகர்கள் வந்து முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஏற்பட்ட தடங்களோ அல்லது வந்து ஏற்படக்கூடிய அந்த ஒரு சின்ன சலிப்போ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தான் இந்த விஷயம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். பேசியிருக்கிற வார்த்தைகள் அனைத்தும் வந்து ஏதாவது ஒரு இதில் என்ன தவறாக செஞ்சுருந்தாவோ அல்லது வேறு ஏதாவது இருந்தாவோ கொஞ்சம் மன்னிக்கவும். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இது வந்து 1916ஆம் ஆண்டு நீதி கட்சியாக அந்த கட்சி தொடங்கப்படுது. இந்த கட்சியை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி நடேசன் முதலியார் அப்படிங்கிறவரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம் நாயர் அப்படிங்கிறவரும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜ செட்டியார் அப்படிங்கிறவரும், இந்த 3 பேர் சேர்ந்து தான் இந்த நீதி கட்சி வந்து தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து படிப்படியாக இந்த கட்சி வந்து அப்படியே ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது பிராமணே இல்லாத ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியில் பெரியார் அவர்கள் இணைகிறாங்க. பெரியார் இணைஞ்ச உடனே இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கட்சி என்னாவதுன்னு பார்த்திங்கன்னா அண்ணாதுரைக்கிட்ட வருது நீதி கட்சியாக. அதிலிருந்து வந்து திராவிட கழகம் அப்படின்னு பேர் மாற்றி உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இந்த திராவிட கழகத்தை வந்து திக அப்படிங்கிற கட்சியை நடத்திட்டு வராங்க. இந்த திராவிட கழகம் வந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அண்ணா கூட வந்து யார் இணைகிறாங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் இணைகிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இணையும் போது அவரை வச்சுக்கிட்டு இவர் வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ திக அப்படிங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பித்து அவங்க வந்து ரன்னிங் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து புதுமுகமாக இருக்கும்போது அண்ணாவுக்கு பிரியமாக இருக்கிறாரு. அதனால் என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து எம்ஜிஆரையும் கூட வச்சுக்கிறாரு. எம்ஜிஆரையும் கூட வச்சுக்கிட்டு கலைஞர் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்துகிறாரு சினிமாவுக்கு, அரசியலுக்கு முன்னிலைப்படுத்துகிறாரு. எம்ஜிஆர் அவர்களோட பிம்பத்தை வந்து தன்னோட அரசியல் கட்சிக்குடைய பேஸ்மெண்ட்டாக வச்சுக்கிறாரு அண்ணா. இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாவுடைய அந்த திட்டமிடுதல் பார்த்தீங்களா அது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாவோட பேச்சுக்கு வந்து அந்தளவுக்கு மக்கள் மயங்கி கிடப்பாங்க. அதே போல் தான் கலைஞரோட பேச்சுக்கும் மிக மக்கள் மயங்கியிருப்பாங்க. இப்போ வந்து அண்ணாவும் கலைஞரும் 2 பேரும் அரசியலில் இருப்பாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பொருளாளராக அதில் வந்து தலைமை வகிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பொருளாளராக இருக்கக்கூடியவர் மிகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறனால அண்ணா அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு நபராக மாறிட்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறது, மாநாடு எங்கே போடுறது, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த நிதி எவ்வளோ வருது, இதிலிருந்து எவ்வளோ எடுத்து நம்ம செலவு பண்ணுறோம், இது எல்லா கணக்கும் பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் திரைப்பிரபலம் அப்படிங்கிறத தாண்டி அண்ணாவுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அண்ணாவுடைய முக்கியமான ஒரு சிஷியராக இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மாதிரி அண்ணாவும் எம்ஜிஆரும் அந்தளவுக்கு பிரியமாக அண்ணா அப்படின்னாவே எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மிகவும் ரொம்ப பிடிச்ச ஒரு அரசியல் தலைவர் யாருன்னா அண்ணா தான். அண்ணா கிட்ட வந்து கைப்படி அரசியலினுடைய கரைபிடியாத கரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பேர்த்த நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் அண்ணாவும் ஒருவர். அந்த மாதிரி ஒரு இருந்தவர். அவருக்கு வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். இப்போ வந்து அந்த கட்சியிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அண்ணா இறந்ததுக்கப்புறம் திமுக வந்து தனிமையாக செயல்படுது. ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. இப்போ ஆகும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் வந்து கொஞ்சம் ஒத்து போகலைன்னா எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து சில முரண்கள் ஏற்படுது. அதுக்கு கூட இருந்தவங்களும் காரணம், அதுக்கு இவங்களும் ஒரு காரணம்.
பொருளாளர் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தில் இவர் இருக்கிறதுனால இவருடைய கணக்கு வழக்குகள் எப்படி சரி பார்க்கறதுன்னு சொல்கிறதுல 2 பேர்த்துக்கும் முரண் ஏற்பட்டு 2 பேரும் தனித்தனி பாகமாக பிரிஞ்சிடுறாங்க. ஐயா கலைஞரும் ஐயா எம்ஜிஆர் அவர்களும் 1972ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து என்ன, ஏடிஎம்கே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பித்த உடனே அதிலிருந்து வந்து கலைஞர் அவர்களை எதிர்க்கிறாங்க. திமுகவை எதிர்க்கிறாங்க. திமுகவை எதிர்த்து உடனே இவருடைய அரசியல் பின்புலத்தை தாண்டி இந்த சினிமா பின்புலம் அப்படிங்கிற ஒரு பின்புலம் வந்து ஜெயிக்குதுன்னா எப்படிப்பட்ட ஜெயிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது சாதாரண ஜெயிப்பு கிடையாது. அந்தளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாலும் ஒரு 16 மணி நேரம் 20 மணி நேரம் கழித்து வந்து நான் வந்து பொதுக்கூட்டங்களில் பேசுவேன் அப்படின்னு சொன்ன கூட அந்த மக்கள் அப்படியே உட்காந்து கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் பெற்றுறாரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரிய மனுஷங்களுக்கு எல்லாத்துக்குமே எம்ஜிஆர் அப்படின்னாவே அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திடுச்சு. அவங்களுக்கு ஒரு தனி கிரேஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான முகம்தான் எம்ஜிஆர் அவர்கள் முகம். அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் அப்படின்னுங்கிறத தாண்டி அவர் வந்து ஒரு தமிழன், எங்களுக்காக என்னென்னவோ செஞ்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து முழுக்க வந்து தமிழ் மக்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக மாறுறாரு. தொடர்ந்து 3 முறை வந்து எம்ஜிஆர் 10 வருஷமாக இருக்காரு. 10 வருஷமாக இருக்கிறவர் 3 முறை வந்து முதலமைச்சர் ஆயிடுறாரு. இப்போ முதலமைச்சர் ஆன உடனே அவர் வந்து முழுக்க திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிச்சிருக்கணும். அந்தளவுக்கு வந்து ஒரு கிரேஸ் மக்களுக்குள்ளே இருந்ததுனால, அவருடைய பேச்சு எடுபட்டதுனால, அவருக்கு வழங்கிய அந்த திட்டங்கள் வந்து மிகவும் செயல்பாடுகள், அவர் வழங்கின திட்டங்கள்லாம் நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா ஒரு லிஸ்ட்டே பத்தாது. அந்த மாதிரி சத்துணவு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். சீருடை திட்டம், பள்ளியினுடைய காலனி திட்டம், அப்புறம் அந்த இலவச பாடப்புஸ்தக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அவர் கொண்டு வந்தார். ஐயா காமராஜர் அவர்களும் கொண்டு வந்தார், இவரும் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு எங்கே பார்த்தாலும் உதவுறது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பண்ணின சாகசங்கள் கொஞ்சம் நஞ்சல்ல, அவர் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. ஐயா ஈழ விடுதலைக்காக பிரபாகரன் அவர்கள் போராடிட்டு இருந்தபோது கூட அவருக்கு பண உதவி பண்ணி அவர் நல்ல ஒரு பேர் பெற்றாரு அப்படிங்கிறதுல கூட ஒரு கருத்து கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் அப்படி பெரும் சிங்கங்களாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகவும் அப்படி இருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. சரி, ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, 87க்கு அப்புறம் 88வது வருஷம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்து ஒரு சின்ன ஒரு முரண் ஏற்படுது. எம்ஜிஆர் அவர்கள் 87ல் இறந்துடுறாரு. இறந்த உடனே இந்த கட்சி யாருக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது, இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஜானகி அம்மாவும் இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மாவும் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் கட்சி எனக்கு வேணும் 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி போட்டுட்டு இருந்த காலத்தில் வந்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மா பின்னாடி போனாங்க. அடுத்து சில பேர் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அம்மா ஜெயலலிதா அம்மா பக்கம் போனாங்க. இப்படி 2 பேரும் கட்சியில் ஒரு பிளவுபட்டதுனால இது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிகவும் ஒரு பேசப்படுமனையான பொருளாக அன்றைக்கி வந்து பெண்களை சித்தரிக்கிறதுனா சாதாரணமாக இல்லை. பெண்களை வந்து மிகவும் கேவலப்படுத்தி பேசுகிறதுல இப்போ இருக்கிற வலைதளங்களை விட அப்போ வந்து நேரடியாகவே டைரெக்டாகவே பேசுகிறக்கூடிய காலங்களில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசனை பண்ணி பாருங்களேன். சரி, ஓகே. அதையெல்லாம் தாண்டி இப்போ கட்சி எதிர்த்த கட்சிகள் யாருன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. என்ன கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அது எந்த மாதிரி ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. என்ன கட்சி பேர்? தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மா தலைமையில் வந்து அவர் வந்து கீழே போய் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி அவரோட இணைச்சிக்கிட்டு எம்ஜிஆருக்கு, அதாவது ஏடிஎம்கேக்கு ஆதரவாக அவர் செயல்படும்போது அவர் வந்து என்ன பண்ணும்போது அவருக்கு ஒரு சின்னம் ஒதுக்கப்படுது. அது என்ன சின்னம்னு பார்த்தீங்கன்னா, ஏணி சின்னம் வந்து சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒதுக்கப்படுது. அவர் பின்புலத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி வந்து இறங்கி செய்யும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து அந்த கட்சியிலிருந்து ஒரு இடத்த போட்டியிட்டு தோர்ந்ததால்
மீண்டும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கட்சியை கொண்டு போய் பாரதிய ஜனதா தளம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாரு. ஒப்படைச்சிட்டு அந்த கட்சியிலேயே அந்த தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா தலைவராக வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பதவி வகிச்சிட்டு இருக்காரு. பின்னாட்களில் வந்து எனக்கு கட்சி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியெல்லாம் கலைச்சிட்டு நான் கட்சி ஆரம்பிச்சே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாரு. அத்தனைக்கும் காரணம் அவர் திமுகவை எதிர்த்து அவர் எதுக்கணும் அப்படின்னு நினைச்சது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரையும் பேசப்படுது. இன்னொரு பேசணும் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் இருவரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உண்மையான விஷயம். சரி, ஓகே. அடுத்ததான் வந்து கட்சி ஆரம்பித்து அவர்கிட்ட ஏமாந்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து டி. ராஜேந்திரன் அவர்கள். டி. ராஜேந்திரன் அவர்களை பற்றி உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு வசனகர்த்தா, சிறந்த ஒரு குடும்ப படங்கள் எடுக்கிறவர், மிகப்பெரிய ஒரு தாழ்மையான ஆள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து படம் எடுத்தாருன்னா தாய் குலத்தை மிகவும் பெண்மைப்படுத்தி எடுப்பார். அந்தளவுக்கு வந்து அவருக்கு நல்ல வசனங்கள் எதுகை முனைக்கு பேசல, அவர் மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஆள் அவர். அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். என்ன கட்சின்னு பார்த்தீங்கன்னா, 1991 தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி ஆரம்பித்த உடனே அந்த கட்சி வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவோட தான் இருந்தார். திமுகவோட இருக்கும்போது சில முரண்கள் காரணமாக அவர் அந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து அந்த தாயக மறுமலர்ச்சி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சியை கலைச்சிட்டு மீண்டும் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 2004 லட்சிய திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார். லட்சிய திமுகன்னு கட்சி ஆரம்பித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை எதுக்க ஆரம்பித்தார். திமுகவை எதுக்க ஆரம்பித்த உடனே இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போட்டிங்கிட்டார். ஆனால் இருந்தாலும் அவ்வளோக்கா ஒன்றும் பிரபலம் அடையாமல் இவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லட்சிய திமுக அப்படின்னு ஒரு கட்சி வந்து இருக்குதா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்களேன். சரி, ஓகே. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் அவர்கள் முடிஞ்சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார்ன்னு பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு செமையான ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அண்டு வந்து இவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர், நடிகர். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்தளவுக்கு வந்து அவரோட படங்களில் வந்து நல்ல கருத்துக்களும், நல்ல ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆர்மி ஆஃபீஸரும், பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பிடிக்கிறதுல நம்பர் 1 யாருன்னு கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் சாரும் அர்ஜுன் தான். 2 பேரும் தான். ஏன்னா உண்மையிலே நம்பிடுவாங்க மக்கள். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அது. அந்த காலகட்டங்களில் வந்து 2005 வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. தன்னோட கட்சி சின்னத்தை எல்லாத்தையும் வந்து படங்களில் காமிச்சு தன்னோட கொடியை காமிக்கிறாரு. தன்னோட கொடியில் வந்து அந்த தீப்பந்தம் இருக்கிற மாதிரி அந்த ஒலிம்பிக் தீப்பந்தம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, முரசு சின்னத்தை வாங்குறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, டிஎம்டிகே அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த கட்சியை ஆரம்பித்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியை ஆரம்பித்து உடனே அவர் வந்து திமுகவை அதிகமாக எதிர்க்கலை. ஆனால் இருந்தாலும் அதிமுகவோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் திமுகவை அதிகமாக எதிர்த்தார். திமுகவை அதிகமாக எதிர்த்த உடனே அடுத்து என்ன பண்ணாங்கன்னா, இருந்த கட்சியில் வந்துக்கிட்டே அதிமுகவையும் எதிர்த்தார். அப்படிங்கிறத ஒரு உண்மை. ஒரு தப்பு நடக்கும்போது எந்த உள்கட்சியாக இருந்தாலும் அது எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் படைத்தவர் தான் அவர். சட்டசபையிலேயே ஜெயலலிதா முன்னாடியே நாக்க கடித்த ஒரு வந்து அந்த அம்மா முன்னாடி எந்திரிச்சு நிற்க கூட பயப்படுற ஆண்கள் மத்தியில் அவர் எந்திரிச்சு அப்படியே நாக்க துருத்தி கடித்தார். அப்படிங்கிறதுக்காகவே அது பேசப்படும்படியான பொருளாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ஐயா அவர்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறத விட்டுட்டு இப்போ வந்து எந்த கட்சியில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் விஜயகாந்த் சாரும் ஒரு காலத்தில் திமுகவை எதிர்த்தவர் தான். சரி, ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமாரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நடிகர், ஒரு நல்ல ஒரு குடும்ப படங்களை எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகர். அவரோட படங்களுக்குன்னு தனி கிரேஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரி, ஓகே. சரத்குமாரனுடைய நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, 2007 வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். 2007 கட்சி ஆரம்பித்து சின்னமெல்லாம் கொடியெல்லாம் வாங்கிட்டார். கொடியெல்லாம் என்ன கொடின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து வெள்ளை, அதுக்கு நடுவில் வந்து ஒரு சிகப்பு போட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு நட்சத்திரம், அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து ரன்னிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவரால் அது வந்து ஒரு நாடார்கள் சங்கத்துடைய கட்சி, ஒரு ஜாதி கட்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஜாதி கட்சி ஆரம்பித்து அவர் போயிட்டுருக்காரு. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி வந்து திடீர்னு என்ன பண்ணாருன்னா, 2004 அது கலைச்சிட்டு நேராக போய் பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு.
அப்படிங்கிறத ஒரு உண்மை. பாரதிய ஜனதாவோட இருந்துக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை அவரும் திமுகவை எதிர்த்தவர் தான். அவர் வந்து திமுக எதிர்க்காதவர் இல்ல. திமுகவை எதிர்த்து பேசிட்டு இன்றைக்கும் திமுகவை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்காரு பாரதிய ஜனதாவில் இருந்துக்கிட்டு. சரி, ஓகே. அடுத்ததான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான். சீமானை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து சீபா ஆதித்தனார் வந்து ஆரம்பித்த கட்சி. தினத்தந்தி நிறுவனர். அவர் வந்து நாம் தமிழர் இயக்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். அந்த கட்சியை இவர் எடுத்து அதிலிருந்து நாம் தமிழர் சீமான் வந்து ஒருங்கிணைப்பாளராக அதில் மாற்றிக்கிட்டாரு. தலைவரும் அவர் தான். அவருடைய நிலைப்பாடு முழுக்க முழுக்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு இருந்தார். அவருடைய கட்சியில் பேசிகிட்டு இருந்தார். அடுத்து வந்து திமுகவுக்கும் பேசியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரியார் கொள்கையிலும் ஏற்று பேசியிருக்காரு. அடுத்து பெரியாரும் எதிர்த்து பேசியிருக்காரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ரொம்ப ஈடுபாடோடு இருந்தார். ஒரு கூட்டணி மாதிரி கிட்டத்தட்ட இருந்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கல, அவருடைய பிரியமாக இருந்தார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈழ போர் நடக்கும்போது பிரபாகரன் அவர்களை தலைவனாக தாங்கி அந்த தலைவனுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், புலிக்கொடி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரபாகரன் அவரோட கொள்கைகள் எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியவர் தான் சீமான் அவர்கள். அவருடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கொள்கை கோட்பாடுகளாக இருக்கும். தமிழ் தேசியத்தை தூக்கி நிற்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்னா அது வந்து நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலாம். அதில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே பேச்சாளர்கள் தான். இன்னும் சொல்ல போனோம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு கட்டமைப்பு வச்சுருப்பாங்க. அந்த கட்டமைப்புக்குள்ளே எல்லாருமே கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ளே சொல்லப்படுது. அதையும் நாம் நம்புவோம். சரி, ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து இப்போ திமுகவை எதிர்க்கிறதுல மிகப்பெரிய முக்கிய ஆளுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நடிகர் கருணாஸ். அதாவது பாலா படத்தில் ஒரு படத்தில் வந்து லொடுக்கு பாண்டியா அறிமுகமானவர் மிஸ்டர் கருணாஸ். அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தாருன்னு கேட்டிங்கன்னா அவரும் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது வந்து ஒரு தேவர் சமுதாயமான ஒரு முக்குளத்தூர் புலிப்படை அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பிச்சது இது 2015 ஆரம்பித்தார். 15 ஆரம்பித்தவர் என்ன வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுகவோட போய் கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சுட்டு அங்கேருந்து ஒரு எம்எல்ஏ ஆனார். ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் வந்து வெளி வந்ததுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ எம்எல்ஏ ஆகும்போது திமுகவை திட்டி ஒரு வழி பண்ணார். அடுத்ததாக வந்து இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஒரு திமுகவுக்கு போனார். அப்புறம் மீண்டும் வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது திமுகவில் இருந்தார். அப்புறம் வந்து யாருக்கு பதவி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரண் வரும்போது எல்லாத்தையும் கழிச்சுடும்போது அதில் கருணாசையும் கழிச்சுட்டாருன்னா அவர் அந்த கோபத்தில் மீண்டும் வந்து திமுகவோட சேர்ந்துக்கிட்டு இப்போ அதிமுகவை எதிர்த்துட்டு இருக்காரு. ஆக மொத்தம் இவரும் ஒரு காலத்தில் வந்து திமுகவை எதிர்த்து தான் போராட்டம் செஞ்சுட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் கட்சி வச்சுருக்காரு. ஆனால் கட்சி வச்சுருக்காருன்னா எந்த மாதிரினா திமுகவோட தன்னை இணைச்சிக்கிட்டு அதிலிருந்து வந்து அதிமுகவை எதிர்க்கிற கட்சியை வச்சுருக்காரு. அது எந்த அளவுக்கு அந்த ஒரு பெரிய கட்சின்னு எனக்கு தெரில. ஆனால் நான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன், அதைப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து கமெண்டில் நீங்கள் சொல்லிடுங்க, எனக்கு புரியல. அவரும் ஒரு காலத்தில் திமுகவை எதிர்த்தவர் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நடிகர் கார்த்திக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நவரச நாயகன் கார்த்திக். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர். அவர் நடித்த படங்கள்லாம் அப்போ வந்து பிரபலமாக பேசப்பட்டு இருந்துச்சு. மனித உரிமை காக்கும் கட்சி ஒரு தமிழ்நாட்டு அது ஒரு தேவர் கட்சி. அந்த கட்சி வந்து ஆரம்பித்தார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2018 வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சிது. 2018 இந்த கட்சி ஆரம்பிச்சு 2006 ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியில் அது வந்து தேவர்கள் சம்மந்தப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் வந்து இருந்தார். 2009 வந்து அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். இதுவும் வந்து ஒரு முரணான ஒரு விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா மனித உரிமை காக்கும் கட்சிங்கிறது வந்து 2018 தான் ஒரு தேவர் கட்சியாக செயல்பட்டார தவிர இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனாலும் 2009 அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் இவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து சேர்ந்துருந்தார். அப்புறம் பாரதிய ஜனதா நிறையா கட்சியில் சேர்ந்து எல்லா இடத்துலையும் தோல்வியுற்று கார்த்தி ஒரு கட்சியே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கட்சியெல்லாம் கலைச்சிட்டு மனித உரிமை காக்கும் கட்சி என்ற பெயரில் புதுக்கட்சி ஒன்று ஆரம்பித்தார். ஆக மொத்தம் அவர் நிறையா கட்சியில் இருந்திருக்காரு, நிறைய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் வந்து பிரதிபலிக்க முடியாமல் திமுகவை எதிர்த்து தான் அவரும் காணாமல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க கமல்
கமலை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்டர். அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒரு நாள் கூட பத்தாது. அந்தளவுக்கு பெரிய ஒரு ஆக்டர் அவரு. அவர் வந்து சிவாஜி சாருக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையான நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசனை சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் போடாத வேஷமும் கிடையாது. அவர் நடிக்காத ஒரு கேரக்டரும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் தான் கமலஹாசன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 2018ஆம் வருஷத்துல நீ மக்கள் நீதி மய்யம் அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சாரு. அந்த கட்சிய ஆரம்பிக்கும்போது வந்து ஆ பெரிய அளவில் பேசப்பட்டது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் பேசப்பட்டதுன்னா எந்த மாரின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு கூட்டிட்டு வந்த ஆளுங்கலாம் அந்த மாதிரி ஆளுங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன மதுரை ஒத்தக்கடை மைதானத்தில தான் இந்த கூட்டத்த நடத்தி கட்சியினோட பெயர அறிவிச்சாரு. கொடியும் ஏத்தி வச்சாரு. அப்போ பொதுக்கூட்டத்தில வந்து தில்லியில முதல்வர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால கூப்பிட்டாரு. அப்புறம் வந்து சட்டமன்ற ஒரு அமைச்சரான சோமநாத் பாரதிய கூப்பிட்டாரு. விவசாயிகள் சங்கம் அப்புறம் பி.ஆர். பாண்டியன் அவங்கள கூப்பிட்டாங்க. கேரளா முதல்வர் பினராயி விஜயன் காணொலி மூலம் கமலஹாசனுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு. அப்போ வந்து ஒரு ட்வீட் போட்டார் பாருங்க. அது மிகவும் பிரபலமான ஒரு ட்வீட்டா இருந்துச்சு. நாம் கனவு காண்கிறோம் ஒரு புதிய கட்சி, ஒரு புதிய பாதை, ஒரு புதிய கொள்கை, மக்கள் நீதி மய்யம், தமிழகம் விழித்தெழட்டும் என்று பதிவிட்டார். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல வந்து ஒரு விஷயம் போட்டாரு. இப்போ வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சது ரைட்டு தான். அவர் கட்சி ஆரம்பிச்சு கொள்கை அந்த சின்னம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கொடியோடைய வண்ணம், அவருக்கு கொடுக்கப்பட்ட பேட்டரி லைட் சின்னம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, வந்த புதுசுல திமுகவ முழுக்க எதிர்த்தாரு. வேற யாரையுமே எதிர்க்கல. திமுகவும் திராவிட கட்சிகள எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமா கலைஞர் கொடுத்த இந்த டிவிய உடைச்சாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயாவையும், உதயநிதியும் ரொம்ப விமர்சனம் பண்ணாரு. ஏன்னா, வாரிசு அரசியல் கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்ப மீண்டும் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, பேட்டரியில இருந்த அந்த 2 செல்லையும் கழட்டிட்டு, பேட்டரி கொண்டு போய் கலைஞர் ஐயா கிட்ட குடுத்துட்டாரு. அப்ப அவங்க வச்சு இப்ப அவங்க டார்ச் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மீண்டும் இந்த தேர்தல்ல 2026ல அந்த பேட்டரி சின்னமே மறுபடியும் கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாரு. அது வந்து 12 தொகுதியில் குடுத்தா தான் நான் நிப்பேன் அப்படிங்கிற மாரி அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவரும் வந்து திமுகவ எதிர்த்து தான் வெளிய வந்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ். நடிகர் பாக்கியராஜ் வந்து சினிமால வந்து பெண்கள கவரக்கூடிய படங்கள் எடுக்கிறதுல அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஆளு. அந்த மாரி பெண்களுடைய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கக்கூடியவரும் பாக்கியராஜ் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 1991ல வந்து ஒரு சூப்பரான ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாரு. அது என்ன கழகம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சாரு. அந்த கட்சிய ஆரம்பிச்ச காலகட்டங்கள்ல வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, எம்ஜிஆரினுடைய தீவிரமான ரசிகன் தாண்டி எம்ஜிஆருடைய மகனா அல்லது வந்து எம்ஜிஆரோட தம்பியா அந்த மாதிரி எம்ஜிஆரை நேசிச்சவங்க ஒரு சில பேர் தான். அதில் குறிப்பாக பாக்கியராஜ், ராமராஜ் இவங்களெல்லாம் சொல்லலாம். எம்ஜிஆருடைய தீவிரமான எல்லா படங்களையும் எம்ஜிஆர் வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஆள். எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அது வந்து பிப்ரவரி 11ஆம் தேதி ஆரம்பித்து அப்படியே மொள்ள என்ன வந்து பார்த்தீங்கன்னா, போட்டியிடுறாரு. அதில் வந்து கேரளாவில் போய் போட்டியிடுறாரு. இங்கே இல்லை, கேரளாவில் போட்டியிடும்போது அந்த இதில் வந்து 87 வாக்குகள் மட்டும் பெற்று அங்கே தோல்வி ஆகுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2006ல் அந்த கட்சி கொண்டு போய் மீண்டும் 2006ல் கலைஞர் முன்னாடி ஜெயலலிதா கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் கலைஞர் கட்சியில் சேர்றாரு. அப்புறம் வந்து ஜெயலலிதாவை விமர்சிக்கிறாரு. இந்த கட்சியிலிருந்து மறுபடியும் பிரிஞ்சு போய் அந்த அதிமுகவில் பிரிஞ்சு போய் கலைஞர்கிட்ட சேர்ந்து கலைஞர்கிட்டருந்து ஜெயலலிதாவை எதிர்த்தாரு. அப்புறம் திமுகவிலிருந்து விலைக்கு வந்துட்டு அவர் இப்போ என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ ஒரு கட்சிக்கு அப்படியே பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அரசியல் பற்றி அவர் அதிகமாக ஈடுபாடு பண்ணாமல் அவருடைய முள்ள அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முழுக்க அந்த சினிமா விமர்சனம் பண்ணுறதுக்கும் வேறு ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கிறதுக்கும் இல்லாமல் எதுக்குமே இல்லாமல் வந்து பாக்கியராஜ் அவர்கள் சின்ன நடிப்பு திறன் இருந்தால் போதும், சின்ன கேரக்டர் பண்ணிவிட்டு இப்போ ஜாலியான லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, அவளுக்கு அரசியலே வேண்டாம் அப்படின்ட்டு. அது சூப்பரான ஒரு முடிவு. இவரும் ஒரு காலத்தில் திமுகவை எதிர்த்தவர் தான். சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மன்சூர் அலிகானை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மன்சூர் அலிகான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் பிஎம்கே அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி மேலே மிகவும் ஈடுபாடோடு இருந்தவர். அந்த ஈடுபாடோடு இருந்து இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சியில் ஈடுபாடோடு இருந்தார். நாம் தமிழர் கட்சியில் ஈடுபாடோடு இருந்தவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருந்த சில முரண்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த சில முரண்கள், நாம் தமிழில் இருந்த சில முரண்கள், இதன் காரணமாக அவர் வந்து அந்த கட்சிகள்லேருந்து வெளியே வராரு.
வந்துட்டு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் வருஷம் வந்து இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு ஈஜாப்பு அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சி வந்து பெருமளவில் பேசப்படுறதுனாலும் அந்த கட்சியில் தலைவரும் இன்னுமே நம்ம ஐயா அவர்கள் தான், மன்சூர் அலிகான். அவரும் வந்து திமுகவை எதிர்த்து தான் இப்போ அரசியல் பண்ணார் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இத்தனை பேர் வந்து திமுகவை எதிர்த்து கட்சியில் வந்து பெரிய ஆளாக வரணும், எப்படியாவது அந்த திமுக ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் போட்டிக்கிட்டாங்க. யாரால முடியல. இப்போ வந்து ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு நடிகர், ஒரு பிரபலமான நடிகர். அவர் வந்து தன்னுடைய சினிமாவுடைய கரியரின் உச்சத்தை விட்டுட்டு இனிமேல் சினிமாவே நான் நடிக்க மாட்டேன், எனக்கு அரசியல் தான் முழுக்க முழுக்க, அப்போ திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான கோபத்தில் வந்திருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் தளபதி விஜய் அவர்கள். விஜயினுடைய வருகை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில் மிகவும் வந்து ஒரு ஆர்வமாக தன்னோட தலைவன் வந்து திரையில் பார்த்தவொன்னே நம்ம தரையில் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இங்கே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி பேர் வாங்கியிருக்காரு. சின்னம் கூட விசில் சின்னத்தை வாங்கியிருக்காரு. சரி, ஓகே. இவர் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்காரு. பிப்ரவரி 2ஆம் தேதி 2024 தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாலும் இப்போ 2 வருஷம் முடிய போகுது. கிட்டத்தட்ட 1 மாதம் தான் இருக்குது. இந்த நிலையில் வந்து இவருடைய கட்சியோடைய ஆதரவு வந்து மிகவும் பெருகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இளைஞர்கள் மத்தியில். இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த அரசியலில் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக போக பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்த நடிகர்கள் எல்லாமே திமுகவை எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணாமல் போயிட்டாங்க. இது தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ எதுக்க வந்திருக்காரு. இந்த 2026 தேர்தலில் அவருக்கு வந்து உண்மையிலேயே வெற்றி கிடைக்குமா, அல்லது மீண்டும் வந்து இவங்க வந்து திமுகவோட நிலைப்பாட்டுக்கே போயிடுவாங்களா, அல்லது காணாமல் போயிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம பார்ப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் இல்லாத ஒரு பயம் திமுகவுக்கு இப்போ வந்திருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நடிகர்களும் தன்னோட ஃபேஸ் வந்து அதிகமாக வந்து மக்களுக்கிடையே பரப்பப்பட்டாலும் கூட இந்தளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அந்தளவுக்கு கிரேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்புறதுனால தான் மேடைக்கு மேடை விஜய் சாரை பற்றி அதிகமாக வந்து கமெண்ட்டுகளும் சில விஷயங்களை வந்து அவங்க வந்து ரொம்ப டார்கெட் பண்ணியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அடுத்து எதிர்கட்சிகளான அதிமுகவும் நாம் தமிழரும் பாரதிய ஜனதா வந்து இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் விஜய் அவர்களை எதிர்க்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் மேலே வச்சிருக்கிற ஒரு சின்ன பயம்தான். எங்கே இந்த சின்ன பயம் வந்து நம்மளுக்கு ஜெயிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கருத்துக்களை போயிட்டுருக்கு. சரி, ஓகே. எதுனாலும் இவங்க அடிமைப்பு ஆகிறாங்களா, இல்லை வந்து அந்த திமுக என்ற ஆலமரத்தை வெட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுவரை இந்த திமுக ஆலமரம் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் அது என்ன பேர்க்கப்படுமா, இல்லை அந்த ஆலமரம் அப்படியே இருக்குமான்னு சொல்லிட்டு 2026 தேர்தலில் நம்மளுக்கு விரை தெரிஞ்சு போயிடும். சரி, ஓகே. இதுவரை நம் காணொலியை பார்த்து ரசித்த நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை இருந்தால் கூட அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அடுத்த வாட்டி திருத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.